குறிப்பாக அங்கேயே வந்து இளங்கோன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நுட்பமான வாதத்தை வச்சாங்க. எதுனா பெருசு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம். பெருசு படம் அவர் வந்து ஆர்ட் வெர்சஸ் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு கொண்டு போனாங்க. இப்ப நம்ம அடுத்த தளத்துக்கு அந்த தளத்துக்கு போய் விவாதிக்கணும். இந்த விவாதத்தை ஒழிக்கணும்ன்றதோட இந்த விவாதத்தை அந்த தளத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதான் நம்மளோட கடமையா இருக்கு. ட்ரூ. பட் அதுலயுமே ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி ஏன் வந்து ஒரு ஒரு ரேப் காட்சி வைக்கிறீங்க, ஒரு இன்சென்சிட்டிவான ஒரு காட்சி வைக்கிறீங்கன்னா ஏன் விக்டிமையே பார்த்து வைக்கிறீங்க? அது எப்படி காட்டணுன்ற கையாளணுன்ற அந்த தன்மை ஏன் இன்னும் வரல, நம்ம அதுக்கு அட்டைன் ஆகல. ஸோ அது ஏன் நீங்க இன்னும் டிக்னிஃபைடு வேல காட்டக்கூடாது அப்படின்ற நிறைய வாதம் அங்க இருக்கிறவங்களை பார்த்தேன். அதை இங்க இருக்கிறவங்க அக்செப்டும் பண்ணீங்க. ஸோ அது வந்து இங்க இருக்கிறவங்க ஆமா இது இருக்கு, தப்பா இருக்கு, மாத்துறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட இருந்து வந்தது. ஆனா இந்த மாதிரி காட்சிப்படுத்துறாங்கல்ல விமனை இன் சினிமா, லைக் அப்ஜெக்டிஃபைங் ஆர் எனிதிங் எல்ஸ் ஆன் சார்ட் ஆஃப் தட், அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக அது எதிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா அது விமன் மட்டும் கிடையாது. இப்போ வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பாய் அப்படின்னு காட்டினாலே அவரை புகை போடுறவரை தான் காட்டுவாங்க. அவரை வச்சு ஒரு காமெடியை பண்ணுவாங்க. ஒரு தலித் அப்படின்னாலே அவர் வந்து இடுப்புல துண்டை கட்டியிருப்பாரு, கையை இது பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் காட்டுவாங்க. அப்படின்றத விட அந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்போ கடந்து ஓரளவுக்கு டிக்னிஃபைடா காட்டுறதுக்கான ஒரு மாற்றம் வந்திருக்கு இல்லையா? அதே போல தான் இப்போ பெண்களுக்குமான மாற்றம் தேவைப்படுது. என்ன அப்படின்னா, இது வந்து ரேப் எப்படி ஆயிடுது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுத சோம்பேறித்தனமா இருக்குது. அங்க வந்து ஒரு ட்விஸ்ட் வேணும்.